தமிழ்நாடு அரசு பட்டா வழங்கி 24 ஆண்டுகளாகியும் இடம் கிடைக்கவில்லை என்று தேடி வருகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் வசிக்கும் ஆதிதிராவிட பழங்குடியின குறவர் மக்கள். தொடர்ந்து போராடி விடிவு கிடைக்காமலும் கேட்கப்போன இடத்தில் அசிங்கமாக பேசி விரட்டி அடித்த அதிகாரியாலும் நொந்து போயுள்ளவர்களை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கண்மாய் கரையோரம் சுவர் கதவு ஏதும் இல்லாத ஓலை குடிசை, மண்தரையில் படுக்கை, விடிந்தால் குப்பை மேட்டில் வாழ்க்கை. இதுதான் காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கும் பழங்குடியின குறவர் மக்களின் இன்றைய நிலை. அரசு தங்களுக்கு வழங்கிய பட்டா நிலம் கிடைக்கும் என்று நித்தமும் காத்திருக்கின்றனர். இன்று நேற்று அல்ல, 24 வருடங்களாக காத்திருக்கும் இவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே எஞ்சுகிறது. காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட நிரந்தர துப்புரவு பணியாளர்களும் 25க்கும் மேற்பட்ட தினக்கூலி துப்புரவு பணியாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். நிரந்தர வசிப்பிடம் இல்லாமல் கண்மாய்க்கரை ஓரங்களில் சிறு குடிசைகள் அமைத்து குடிநீர், கழிவறை, மின்சார வசதி எதுவும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் பலருக்கு கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆண்டுகள் உருண்டோடியதே தவிர நிலம் கிடைக்கவில்லை. ஆனாலும் மனம் தளராமல் ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடையாய் நடந்து வருகின்றனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அவர் உடனடியாக ஆதிதிராவிடர் நலத்துறை தாசில்தார் பாலகுருவை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தன்னை மீறி ஆட்சியரிடம் புகார் அளித்தது ஏன் என்று கூறி பழங்குடியின மக்களை பாலகுரு தகாத வார்த்தைகளில் திட்டியதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். உங்களுக்கு நீங்க சாகர வரையும் கொடுத்தா கூட உங்களுக்கு இந்த இடம் கிடைக்காது, இந்த மாதிரி எல்லாம் அவர் பேசுறாரு. ரொம்ப அவமரியாதையா பேசுறாரு. இதாவது பரவாயில்ல, ரொம்ப உச்சக்கட்டத்தில் என்ன பேசுறாருன்னா, உங்க மேல எல்லாம் நாத்த அடிக்குது, வீசி கிடக்கு, வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை ஏவி விட்டு அடிக்க விடுறாரு. அந்த காவல்துறை அதிகாரி கூட எங்களை எதுவும் சொல்லல, நீங்க நல்லா தான் தம்பி பேசுறீங்க, நீங்க பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடத்திற்கான உரிய தொகை நிலத்தின் உரிமையாளருக்கு வழங்கப்படாததால் மாவட்ட நிர்வாகத்தை மக்கள் நாடிய நிலையில் நிலம் வழங்கியவருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் மாற்று இடம் வழங்க தீர்மானிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இவர்களுக்கான மாற்று இடம் வழங்குவதற்கான ஒப்புதல் ஆவணங்கள் ஆதிதிராவிடர் நலத்துறை தலைமையகத்திற்கு அனுப்பப்பட்டு இன்று வரை அது கிடப்பில் உள்ளது. இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு தான் நாங்க எங்க போய் நிக்கிறது? எங்களுக்கு என்ன இது இருக்கு சொல்லுங்க. எங்களுக்குன்னு இந்த இதுமே ஒரு சமத்துவப்பரம் இருக்கா, ஒரு தண்ணி வசதி இருக்கா, இல்ல ஒரு கரண்ட் வசதி இருக்கா? எதுவுமே இல்ல. நாங்க எதுக்கு இந்த ஓட்டு போட மட்டும் எங்களுக்கு தேவைப்படுதா? மத்த நேரம் எங்களுக்கு தேவைப்படாதா? எங்களுக்கு எந்த நன்மையும் இல்ல. இது குறித்து காளையார்கோவில் தாசில்தார் பாலகிருஷ்ணனிடம் கேட்டதற்கு மாற்று இடம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாகவும் சென்னையில் இருந்து அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நடவடிக்கையின் போது அந்த நிலம் வழங்கிய நபர் நபர் இடம் தனியார் கல்லூரி வளாகத்தில் வருவதனால் அந்த பட்டாதார் உங்களுக்கு மாற்று இடம் தருவதாக உறுதியளித்ததன் பேரில் அதன் பேரில் பிரேரணை அரசுக்கு அனுப்பப்பட்டு அவங்களுக்கு மாற்று இடம் வழங்க நடவடிக்கையில் உள்ளது. விரைவில் பெற்று வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். புதிதாக பொறுப்பேற்ற அரசாவது தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்கும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் பழங்குடியின குறவர் மக்கள். நியூஸ் 8 செய்திகளுக்காக செய்தியாளர் சிதம்பரம்.